ஹாய் ஹலோ வெல்கம் டு வைஷு டிஎஸ்கே vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். ரெசிபினா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைம்ல நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். யூஸ்வலா நம்ம வந்து எப்பயாவது சாப்பாடு வந்து மீந்து போச்சு அப்படின்னா என்ன செய்யறது நம்ம யோசிப்போம். சாப்பாடு மீந்து போச்சுன்னா பழைய சோறு செய்வோம். பழைய சோறு. இப்போ மழை காலமா இருக்கு, பழைய சோறு ஒத்துக்கல அப்படின்னா என்ன செய்வீங்க? பழைய சோறு ஒத்துக்கலன்னா சூடாக்கி சாப்பிடுவோம். இல்லை வேண்டாம், அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ அதை வந்து ஒரு சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸில் அதில் வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம். எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸா மார்னிங் ஸ்நாக்ஸா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஈவினிங்ல நம்ம லஞ்ச்லாம் முடிச்சுட்டு இந்த டீ குடிக்கும் போது அப்போ வந்து மழை எல்லாம் பெய்யுதுன்னு வைங்க, சூடா ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்ல. அப்ப சப்போஸ் உங்க வீட்டுல வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்கு அப்படின்னா அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ்னா மீந்து போன சாப்பாடு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க? அதை வச்சு நான் வந்து ஒரு சிம்பிளா கட்லெட் மாதிரி பண்ண போறேன். கட்லெட் பண்ண போறீங்க? ஆமா ஆமா, நிறைய ரெசிபி பண்ணலாம் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு. ஸோ அது வந்து சிம்பிளா ஈவினிங்ல நம்ம சாப்பிட்றதுக்கு மாதிரி நம்ம அதை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாமா? லெஃப்ட் ஓவர் ரைஸ் கட்லெட் இன்னைக்கு நம்ம செய்ய போறது அதுதான். என்னென்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? வாங்க. இது வந்து ரைஸ் தான். இப்படி இருந்த ரைஸை நான் வந்து இப்படி மாத்தி வச்சிருக்கேன். என்ன பிசைஞ்சிட்டியா? ஆமா, மிக்சியில போட்டு அடிச்சிட்டேன். இது வந்து நம்ம மத்தியானம் நம்ம லஞ்சுக்கு செஞ்ச ரைஸு. ஸோ நம்ம இப்படியே வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணா, நான் மிக்சியில போட்டு இப்படி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். ஓகேவா? இதில் தான் நம்ம மீதி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி இது கட்லெட் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து அரிசி வேக வச்ச சாப்பாடு மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் இது கூட வந்து பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக அரிசி மாவு வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும். அப்புறமா பாண்ட் பிடிச்சி நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக அரிசி மாவு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கடலை மாவு. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். ஆல்ரெடி நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து மிளகாத்தூள் வேண்டாம், அதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, எண்ணெய், இதுதான் தேவைக்கேற்ப. ஆமாம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுல் எடுத்துக்கணும். ஓகே. அந்த ரைஸ்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். இது என்ன பழைய சோறு தானே? அதாவது பழைய சோறு இல்ல. பழைய சோறுனா தண்ணி ஊத்தி வச்சாதான் பழைய சோறு. இப்போ நீங்க நேத்து மத்தியானம் சமைச்சிருக்கோம், அது நைட்டு மீதமா போச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு வந்து மத்தியானம் சப்போஸ் லஞ்ச் கூட ஒரு வடை மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஒன்றும் நமக்கு பெருசா ஆகாது. சரி, ஓகே. இந்த ரைஸ்ல என்ன போட்டீங்க? உப்பு, வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுருக்கேன். இப்போ மற்ற இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகா போட்டிருக்கனால நான் கொஞ்சமா காஷ்மீரி மிளகா தூள் மட்டும் போடுறேன். அது கூட வந்து அரிசி மாவும் கடலை மாவும். அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூனு, அப்படியே கடலை மாவும் ஒரு ஸ்பூனு. அப்புறமா உப்பு தேவைக்கேற்ப, சுவைக்கேற்ப. ஓகே. அது கூட வந்து கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். வாசத்துக்காகவா? வாசம், டேஸ்ட் எல்லாத்துக்காகவும் தான். எல்லாமே நான் தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இது கூட உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா வேணும்னா வெஜிடபிள்ஸ், கேரட்டு போட்டாச்சா? போனா எடுத்துட்டு போனா போட்டது தெரியலையே. போட்டேன். இது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா ஒரு கட்லெட் செய்வோம்ல, அது மாதிரி கேரட்டு, அப்புறம் பீட்ரூட், பச்சை பட்டாணி, அது மாதிரி எது வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யாரு உங்க? எங்கே? ஹாய். அச்சச்சோ, என்ன இவங்க பயங்கர மாதிரி பொண்ணு மாதிரி இருக்காங்க. ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்களா? பொண்ணு மாதிரி இருக்கீங்களே இன்னைக்கு. எங்க கிளம்பிட்டீங்க? ஓகே, சரி. இது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து கட்லெட் மாதிரி தட்டலாம். போண்டா மாதிரி வேணும்னா நம்ம ஆயில் நிறைய போட்டா போண்டா மாதிரி வரும். சரி, அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். கட்லெட் மாதிரி தட்டி லைட்டா ஆயில் போட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க? இது வந்து நான் பிசைய போறேன். மேக்ஸிமம் தண்ணி தேவைப்படாது. ஸோ இந்த நம்ம அரிசி அந்த சாப்பாடுல இருக்கிற ஈரப்பதமே போதும். நம்ம கெட்டியா பிசைஞ்சுக்கலாம். கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் ரவுண்ட் வச்சு கட்லெட் ஷேப்புக்கு ரவுண்டா
ஓகே. கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ம். ஸோ இதை நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே அப்படியே ஒரு கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் ஆக அப்படியே செவக்க பின்னாடி முன்னாடி திருப்பி போட்டு எடுத்துட்டா கட்லெட் ரெடி. கட்லெட்டா பருப்பு வடையா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பருப்பு அரிசியில் பருப்பு வடை அப்படி வச்சுக்கலாம். பருப்பு போடாதனால இது பருப்பு வடை இல்ல, பருப்பு கூட இது ஒரு கட்லெட் அப்படின்னு சொல்லு. நம்பவி நம்ம வச்சிரு. இப்ப சாப்பிட்டு நீங்க தான் நம்பி சொல்லணும். என்ன என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படியா யாராவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களா? தேங்க்யூ. ஓகே, ரெடி ஆயிடும். ரெடி ஆனோடனே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து கட்லெட் செய்வேன். டிஎஸ்கே அவர் வந்து டீ போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. நானு ஆமா, சொன்னால நாங்க வந்து கட்லெட் சாப்பிட்டு டீ குடிச்சு என்ஜாய் ஒரு பண்ணுவோம். பேப்பர்ல டீன்னு வேணா போட்டு தரேன். பேப்பர்ல எப்படி போட முடியும்? எல்லா டீயும் போடுவேன் நானு. கிரீன் டீ டீ ஏன் போட்டு ஒரு கிரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அதுல டீ போட்டா ஏன் கிரீன் அதுக்கு டீ. பேப்பரை டீ தூளே போட்டுடலாம்ல. சூப்பர். அதுக்கு இந்த பிளானே தூக்கி குப்பையில போட்டுறான்ல. போட்டுறேன். தெரிஞ்சு போச்சு இப்போதைக்கு எனக்கு டீ கிடைக்காதுன்னு. நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன். கட்லெட் வந்து ஆப்பம் மாதிரி இருக்கு. ஆப்பமா? உப்பிக்கிட்டு என்ன நீங்க ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் கிடையாது. பாருங்க அழகா ப்ரௌன் கலர்ல வரும் பாருங்க. வருதா? ஏய் வந்திருக்கு பாரு. சொல்றது கரெக்ட். ப்ரௌன் கலரா வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரெட்டா மாறிடும். அதுவும் கொஞ்ச நேரம் விட்டா கருகி போயிடும். கரெக்டா? கருகி போயிடுமா? ஆமா. அதுக்கு அப்ப சமைச்சிட்டு இருக்க இல்ல சொல்றேன். சரி, இது எதுக்கு எந்த டைம்ல? இப்ப நம்ம மழை காலம் வந்து அந்த டைம் இப்ப இன்னைக்கெல்லாம் மழை இருக்கு. இப்போ ஏன் எனக்கு தோணுச்சுன்னா லைட்டா வெளியே மழை வருது. அதனால சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. திடீர்னு யோசிச்சு பார்த்தேன், ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து சாப்பாடு இருந்துச்சு. சரி ஓகே டக்குன்னு நான் ஆல்ரெடி இது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி செஞ்சிருக்கேன். ஸோ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்களுமே சாப்பிட்டு சொல்லியிருந்தீங்க ஒரு தடவை. சரி அதையே நம்ம செஞ்சு காட்டக்கூடாது அப்படின்னு எனக்கு திடீர்னு ஒரு காட்டக்கூடாதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஐயோ செஞ்சு காட்டலான்ட்டு செஞ்சு காட்டுறேன். தெளிவா சொல்லணும்ல. பட்டாக் பட்டாக்குனது. உள்ள வந்து ஆனா கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ரைஸ் போட்டிருக்கனால ஹார்டா இருக்காது. வெளியில லேயர் வந்து கிறிஸ்பா இருக்கும். உள்ள வந்து சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பிளேட்டுக்கு மாத்திடலாம். ஓகே, முடிஞ்சா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டேன். இது எல்லாமே நம்ம வீட்டுல இருந்த பொருள் தான். வெங்காயம், பச்சை மிளகா, பேசிக்கா நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தான். டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி எப்பயாவது செஞ்சு சாப்பிடலாம். சூப் டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு நாள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ கட்லெட் ரெடி. கட்லெட் ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நீங்க செஞ்சது கொஞ்சம் ஆறட்டும். நான் சூடா இருக்கா? சாப்பிடணும்னு இருக்கு, சூடாவும் இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுக்கு கெச்சப்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? கெச்சப், மயோ, கர்ச்சீப்பு. கர்ச்சீப் ஆமா, கர்ச்சீப்பு வந்து கீழே உடைஞ்சி கீழே விழுந்தா கர்ச்சீப் வச்சு துடைச்சிக்க வேண்டியதான். வேற லெவல். சரி சொல்லுங்க. கெச்சப், மயோ என்ன வேணுமோ நீங்க வச்சு தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட மென்லாம முழுங்கிறதா? அப்படி அந்த மாதிரி. அப்படி வெளியே நல்லா கிறிஸ்பா இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. ஓகே.
சூப்பரா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல விரும்புவது என்ன இதுக்கப்புறம்? இதே மாதிரி உங்க வீட்ல இப்போ எது சாதம் மீந்து போச்சுன்னா ம். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இதே மாதிரி ரெசிபி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே. ஓகே, மறக்காம வைஷு டிஎஸ்கே vlogs லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.